கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப குரு வந்து அதிசார வக்ர பயிற்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 5ல இருந்த குரு பகவான் வந்து அடுத்த ஒரு 74 நாளுக்கு வந்து இந்த குரு வந்து ராசிக்கு 6ல வந்து வக்ரம் அடைய போறார். அப்ப வக்ரம் அப்படின்னாலே இதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிவர்சல் தான் வக்ரம் ஆவார் அப்படின்னு. இந்த வட்டம் வந்து குரு வந்து ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போக போறார். அப்ப ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகும்போது பலன்கள் வந்து நமக்கு மாறும். அப்ப இது இந்த 74 நாளுக்கு வந்து இந்த பலன்கள் மாறப்போகுது. அப்ப எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னா, இந்த அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த 74 நாளுக்கு வந்து இந்த குரு வந்து அதிசாரம் பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு யாருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப 4 ஸ்தான பலன்களை வந்து இவர் வந்து கண்ட்ரோல் எடுப்பார். இது வந்து குரு வந்து பயிற்சியை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். மற்ற கிரகங்கள் எல்லாம் நான் போக்கஸ் பண்ண மாட்டேன். இந்த குரு வந்து உங்களுக்கு நின்ற பலன், இந்த குரு வந்து பார்வை பலன்கள். அப்ப இந்த குரு வந்து நின்ற பார்வை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஸ்தான பலன்களை உங்களுக்கு சாதகமா மாத்துவார். அப்ப இந்த குரு ராசிக்கு 6ல சத்ருஸ்தானத்துல ரணரோக சத்ருஸ்தானத்துல நிக்க போறாரு. அப்ப இந்த குரு வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தையும் உங்களோட குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்க்க போறாரு. இப்ப இதனால வந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இப்ப வந்து இதை வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அடுத்த 74 நாளுக்கு வந்து இந்த வாய்ப்பை கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும். அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த குரு இப்ப இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 1 2 3 4 5 6 இந்த 6ல வந்து குரு உச்சம் பெற போறார். அப்ப 6ஆம் இடம் அப்படின் போது வந்து சத்ருஸ்தானம். அப்ப இந்த ரணரோக சத்ருஸ்தானத்துல வந்து இந்த குரு நிக்கிறார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து கடன். நான் வந்து கடன் டெப்ஸ் எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்னால கடன் அடைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா கடன் 4 பட்டு வந்து சேர்த்துருச்சு 2 டியூ 3 டியூ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அப்ப இந்த குரு ராசிக்கு 6ல உச்சம் பெற போறதுதான் ஒரு சிறப்பு. அதே இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல இப்ப வந்து எந்த வயசு தரப்புல இருந்தாலும் சரி, நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பை மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம். இந்த உடல் ஆரோக்கியத்துல உள்ள இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப இதுல வந்து நீங்க குணம் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படியே உடம்ப டேக் கேர் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணிருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல வந்து எதிரிகள் உங்களை சுத்தி எதிரிகள் தொந்தரவு தொல்லை, இல்ல உங்களுக்கு வந்து தேவையில்லாதவங்க வந்து எதிரிகளா மாறி இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீவரை ஏற்படுத்தாரு. அவங்கள வந்து பீட் பண்ணதுக்குரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வருவார். இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்க போகுது. அதுபோல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை இந்த ராசிக்கு 6ல குரு வந்து உச்சம் பெறும் போது நம்ம வந்து கீழவே இறங்குனா கூட தைரியமா வந்து கீழே இறங்கி மேலே ஏறி வர முடியும் அப்படின்ற ஒரு கூற்றை அவர் ஏற்படுத்தார். அது ஒரு பாசிட்டிவ். அதுபோல வந்து இந்த லோனு இதர வந்து நான் வட்டிக்கு வாங்கினேன், அந்த கடன் இந்த கடன் ஒரு மாதிரியா ஏறி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு